வணக்கம் ஐயா. வணக்கம். தம்பி பேர் என்ன? செந்தில். ஆமா, இப்ப ஏன் நம்பி பேரை கேட்டீங்க? ஐயோ, உன் பேரை கேட்டேன். ராஜேஷ். ஐயா, நீங்க இந்த ஆண்டிற்கான சிறந்த நல்லாசிரியர் விருது வாங்கியிருக்கீங்க. ஆமா. நீங்க இந்த விருது வாங்கின அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க. முதல்வர் கையால விருது வாங்கியது மிகவும் பெருமையா இருக்கு. ஆனா இந்த விருது வாங்க முக்கிய காரணமே இந்த மாணவர்கள் தான். நீங்க நல்லாசிரியர் விருது வாங்கிய அதே நேரத்துல மிகவும் கண்டிப்பானவர்னு சொல்றாங்க. இதை பற்றி என்ன சொல்றீங்க? இந்த காலத்து பசங்க கிட்ட குறும்புத்தனம் அதிகமா இருக்கு. அதனாலதான் சில சமயங்களை கண்டிப்பா நடக்க வேண்டியது இருக்கு. இந்த வயசுல மாணவர்கிட்ட குறும்புத்தனம் இருக்கத்தானே செய்யும். இதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தலாமா? இவங்க பண்ணக்கூடிய கலாட்டாவை நீங்களே பாருங்க. தம்பி சார், ஸ்டாஃப் ரூம்ல போய் நாங்க சிலபஸ் வாங்கிட்டு சார். எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையும் பார்த்துட்டேன் சார். பஸ் ஸ்டாண்டு மினி பஸ் இருக்குன்றா, ஏர் பஸ் இருக்குன்றா, டீலக்ஸ் பஸ் இருக்குன்றா, அல்ட்ரா டீலக்ஸ் பஸ் இருக்கு, ஏன் சூப்பர் டீலக்ஸ் பஸ் கூட இருக்குன்றா சார். ஆனா நீங்க கேட்ட சிலபஸ் மட்டும் இல்லையா சார்? இப்பவே இல்லையா? இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, கார்பெட் மாட்டியா? தம்பிங்களா, அடுத்த அவர்ல புது ஸ்டாப் போறாங்க, கொஞ்சம் எல்லாம் அமைதியா இருங்க. மாதா பிதா குரு தெய்வம் அந்த விஷயங்களை வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த குருங்கிற ஸ்தானத்துக்கு என்ன ஒரு அந்தஸ்து, என்ன ஒரு மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? சண்முகமணி, சண்முகமணி சண்முகமணி, யாரும் புது வாத்தியார் வரும்னு சொன்னாங்க, நீதானா? என் கூடயே படிச்சு நீ எனக்கே வாத்தியாரா வந்தது எனக்கு அவ்வளவு பெருமையா தெரியுமா? பிரியா, நானே ஒன்னதான் படிச்சோம். நீ பரவாயில்ல, எப்படியே நல்லா படிச்சு வாத்தியாராக வந்துட்ட. நான் பாரு ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம் 3 வருஷம் உட்கார்ந்து இப்பதான் பிளஸ் 2 வந்திருக்கிறேன். நானும் படிச்ச மாதிரி இல்ல, எங்க அப்பனும் விட்ட மாதிரி இல்ல. பிரியா, நானே உனு சும்மா இருக்கு. நானே உனு ஒன்னா படிக்கிற காலத்துல இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? பிள்ளைங்க பாத்துட்டு போய் என்னென்ன எழுதி வச்சான். அதுக்கு வாத்தியாரு அப்புன்னு அப்புனாரு. ஏன்னா சண்முகமணி இதெல்லாம் கூட வந்துட்டா. இப்ப வாத்தியாரு நீ என்கிட்ட படிக்கிற பையன் வாட போடலாம் பேசக்கூடாது. என்னடா நம்ம 2 பேரும் உயிர்த்துக்க பழகம் மேற்கட்டும். அதான் சாயந்தரம் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் 6 மணிக்கு மேல வச்சுக்கோ. என்னடா இப்படி சொல்ற? எனக்கு கோவம் வரும். நீ முதல்ல யூனிஃபார்ம் கரெக்ட் பண்ண, கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா. போடா. 2 பேரும் ஒன்னா படிச்சுட்டு இருந்தோம். நான் இதே ஸ்கூலுக்கு வாத்தியார வந்துட்டேன். அவன் இன்னும் இங்கே சுத்திட்டு இருக்கான். இது சிந்திக்க வேண்டிய விஷயம், சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல. உட்காரு. போய் உன் டெஸ்க் தான் பார்த்து உட்காரு. ஸ்கூலுக்கு வெளியில இருக்கிற பொட்டிக்கடை கிளம்பிட்ட 5 ரூபாய்க்கு கிழங்கு வாங்கி போட்டு நீ வாடி பேலன்ஸ் வச்சுட்டு போயிட்ட. அதெல்லாம் நான் தான் கேட்டேன். அதெல்லாம் நன்றி உள்ளவன் தான் நினைச்சு பாப்பான். கையறா, இவ்வளவு பெரிய உருவ மருந்து கூட தெரியாம. குட் மார்னிங். நானும் உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தான். உட்காருங்க. நீங்க நம்ம கேஸ் தானே? ஹாய். எக்ஸ்கியூஸ் மீ. படிச்சு டிகிரி வாங்குறதுன்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். பக்கத்துல உட்காந்து கொட்டாய விட்ட வாயில ஒரு பல்லு கூட இருக்காது. விட மாட்டேன். குட் மார்னிங். சிட் டவுன், சிட் டவுன். ஆமா, இன்னைக்கு புதுசா வந்திருக்கிற ஸ்டூடெண்ட் யாரு? நான் தான் சார். எந்திரிப்பா. 10th ஃபெயில் ஆயிட்டு எம்ஏ படிக்கணும்னு நீங்க வந்திருக்க. நீ என்னைக்காவது 10th ஃபெயில் ஆயிட்டமோ அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கியா? இல்ல சார். ஏன்? சச்சின் டெண்டுல்கர் கூட 10th ஃபெயில் தான் சார். ஆனா அவர் செஞ்சுரியா அடிக்கலையா? வாழ்க்கையை பாசிட்டிவா அப்ரோச் பண்ண கான்பிடன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்கள்கிட்ட ஜெனரல் நாலேஜ்ல 3 கேள்வி கேட்பேன். அதுக்கு நீ கரெக்டா பதில் சொல்லணும். நீ சொல்ற பதில வச்சுதான் உனக்கு எந்த மாதிரி பாடம் நடத்தணும்னு நான் டிசைட் பண்ணுவேன். ஓகே? ஓகே சார். கொஸ்டின் நம்பர் 1. சிவாஜியை பத்தி உனக்கு தெரிஞ்சதை சொல். சிவாஜி ரஜினி சார் நடிச்ச படம் ஸ்ரேயா நடிச்சிருக்காங்க. 9th ஒரு ஐட்டம் சாங் பண்ணிருக்காங்க. ரஜினி சார் மாதிரி மொட்டை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்தேன் சார். நான் அந்த சிவாஜி பத்தி கேட்கல, சத்ரபதி சிவாஜி பத்தி கேட்டேன். யார் சார் அவன்? சிவாஜிங்கிற பேர்ல நிறைய குழப்பங்கள் இருக்கிறதா நீ தருமாறுன்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 2 ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். 2 எவ்வளவு?
ரெண்டு சார். 2-2 எஸ் சார். லாஸ்ட் क्वेश्चन. உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்காக காந்தி மகான் யாத்திரை போனாரே. போனாரா சார்? போனார். அந்த இடத்துக்கு பேர் என்ன? கிண்டி சார். கிண்டியா? அது கிண்டி இல்லடா, தண்டி. இப்படி எல்லா கேள்விக்கும் தப்பு தப்பா பதில சொல்லிவிட்டு மனமாறி அசையாம நிக்கிறீரா? உன் பேர் என்ன? சார், மிஸ்டர் ராதாகிருஷ்ணன் சார். அவர் யார் தெரியுமாப்பா? எங்க தாத்தா சார். போட்டான். இந்திய நாட்டுடைய முன்னாள் ஜனாதிபதிடா. சரிங்கய்யா, அதை விடுங்க. நீங்க ஆசிரியரா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த காலேஜோட வளர்ச்சி எப்படி இருக்கு? நான் ஆசிரியர் பொறுப்பேற்றதும் என்வரன்மெண்ட் அல்ல 95% ரிசல்ட் வந்திருக்கு. ஆனா M3ல வெறும் 20% ரிசல்ட் தானே கொடுத்திருக்கீங்க. POMல 100% ரிசல்ட். ஆனா நியூமெரிக்கல்ல வெறும் 12% தானே ரிசல்ட் கொடுத்திருக்கீங்க. தம்பி, புள்ளி விவரம் சரியா தெரிஞ்சுட்டு தான் பேசணும். ஓகே, ஒரு நிமிஷம் ஐயா. இது அண்ணா யூனிவர்சிட்டி ரிப்போர்ட், இது ப்ரிப்பேர்ட் டெஸ்ட் ரிப்போர்ட், இது சீரியஸ் டெஸ்ட் ரிப்போர்ட், இது மாடல் டெஸ்ட் ரிப்போர்ட். இந்த பேர்ல மட்டும் ஏன் சார் ரிசல்ட் இம்ப்ரூவ் பண்ண முடியல? தம்பி, 1000 ஃபார்முலா சம்பந்தப்பட்ட புக் F+B² ஃபார்முலா ஆரம்பிச்சு Z டிரான்ஸ்ஃபார்ம் வரைக்கும் இருக்கு. லைப்ரரியில புக் எடுத்து சாவகாசமா படிச்சு பார்த்து ஸ்டூடெண்ட்டுக்கு நீயே சொல்லு. ஐயா, இது ஒண்ணுதானே ஆசிரியர் வேலை. ஆசிரியர் பதவினா என்னன்னு தெரியுமா உனக்கு? என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டாப் ரூம் பக்கம் வாசப்படி முடிச்சிருக்கியா? வந்து பாரு, ஒரு நாளைக்கு எத்தனை மாணவர்கள் வந்து சந்திக்கிறாங்கன்னு. எத்தனை MCP, எத்தனை லீவ் லெட்டர், எத்தனை அசைன்மெண்ட், எத்தனை இம்போசிஷன், எத்தனை சிக்கல், எத்தனை டென்ஷன். ஸ்டூடெண்டா இருந்து படிச்சதை விட ஸ்டாஃப் ஆகி படிச்சதான் அதிகம். ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்கவன்ல இருந்து லாஸ்ட் பெஞ்ச் உட்காந்துருக்கேன் வரைக்கும் எந்த சந்தேகமும் இல்லாம நடத்தணும். அதைத்தான் நானும் செஞ்சேன். இதெல்லாம் ஒரு பதிலா? தீக்குள்ள வரல விட்டா சுடுன்னு சொல்றேன். உனக்கு புரியல, நீ விட்டு பார், அப்ப தெரியும். ஒரு நாள் நீ ஸ்டாஃபா இருந்து பார், அப்ப தெரியும். ஐயா, எனக்கு 20 அரியர் இருக்கு ஐயா. நான் எப்படி ஸ்டாஃப் ஆக முடியும்? இது வாதத்திட்டு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா நடக்கிற காரியம் ஐயா? நடக்கும். அதுக்கு யூனிவர்சிட்டி சட்டத்துல இடம் இருக்கு. சின்னதா ஒரு ஆர்டினன்ஸ் போடலாம். ஒரு நாள் இருந்து பாரு. நானா? ஜோக் பண்ணாதீங்க. நான் சீரியஸா தான் சொல்றேன். ஒரு நாள் நீ என் நாற்காலியில உட்கார்ந்து பார். என் நாற்காலி ஒரு முள் படுக்க, என் பதவி ஒரு முள் கிரீடம்னு உனக்கு புரியும். அதுக்கு என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்னு உனக்கு பரிச்சில புரியும். இல்லங்க, அது என் வேலை இல்லைங்க. சொன்ன உடனே ஜகாவங்கிற பத்தியா? அதான் ஒரு ஆசிரியர் கிட்ட விளையாடக்கூடாதுன்னு சொல்றது. அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார்னு. இதான் உன்ன மாதிரி ஆள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்து நேரடியா சவால் விட்டா பின்வாங்கிற பாரு. என்ன இருந்து பாக்குறிய? ஒரு நாள் வந்து லைப்ரரியில ஓடிட்டு இருக்கு தம்பி. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. பதில் சொல்லுங்க. இல்ல பேட்டியை முடிச்சுக்கலாமா? சரிங்கய்யா, இது சாத்தியம்னா நான் தயார். உண்மைதான் சார். ஆசிரியர் பணி என்பது ஒரு உன்னதமான